வணக்கம், என் பேர் தான்வி கார்த்திகேயன். நான் இன்டர்நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் கேம்பில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி மாஸ்கோவுக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஃபார் 5 டே கேம்ப். இதில் வந்துட்டு ககரின் காஸ்மோனாட் ட்ரைனிங் சென்டர் அப்படின்ட்டு நம்ம ஊர் இஸ்ரோ மாதிரி அவங்க ஊரில் ஆஸ்ட்ரோனாட்ஸை ட்ரெயின் பண்ணுற சென்டருக்கு ரொம்ப ப்ரிவிலேஜ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது எனக்கு கிடச்சிருக்கு. நான் போயிட்டு வந்தேன். அண்ட் ஸ்கால்கோவோ இன்னோவேஷன் சென்டர், அதாவது ரஷ்யாவுடைய சேட்டலைட் டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு முதல்ல வந்துட்டு அவங்க பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ரெடி பண்ணுற இடம். அங்கேயும் போகிற வாய்ப்பு கிடச்சிது. இது ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு. அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எப்படி இந்த வாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு உருவாச்சு, எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே ஃபிசிக்ஸ் மேலே இயற்பியல் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை கூட்டிகிட்டு போன கம்பெனி, அதாவது மூவ்ஸ்டா, அவங்க வந்துட்டு நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் உலகம் ஃபுல்லாக, அதை தவிர்த்து இந்தியாவிலையும் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸோட அலைண்டாக இருக்காங்க. அதில் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணப்பட்ட 10 லட்சம் 5 lakhs to 10 lakhs ஒரு நம்பர். அதில் டாப் 5ல் நானும் ஒருத்தி தமிழ்நாட்டிலேருந்து. ஓகே, இப்போ நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமும் இந்த கேம்புக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்? நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாருக்குமே, அங்கே இருக்கிற ரஷ்யன்ஸுக்கே சர்வசாதாரணமாக கிடைக்காத ஒரு சர்வசாதாரணமாக போக முடியாத ஒரு இடம் அது. பட் அங்கே வந்து நம்ம போக முடிகிற வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் அதுக்கு மூவ்ஸ்டா மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தாங்க. என்னோட சேர்ந்து 2 மகாராஷ்டிரியன்ஸ், ஒரு ராஜஸ்தானி அண்ட் ஒரு ஆந்திரா பொண்ணு வந்திருந்தாங்க. ஸோ இந்தியான்றதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக டைவர்சிட்டி இருந்துச்சு. அண்ட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயம் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது பார்த்தீங்கன்னா? கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சேட்டிலைட்ஸ் அண்ட் மெஷின்ஸ் எல்லாம் அவங்க ஆப்ரேட் பண்ணுற விதம் அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அண்ட் அவங்க நெக்ஸ்ட் லெவலில் இருக்காங்க. அண்ட் அது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதே நான் ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி முன்ன பின்ன எக்ஸ்போஷர் இல்லாமல் வெறும் புக்ஸில் மட்டும் படிச்சுட்டு அங்கே போய் நேரில் பார்க்குறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இப்போது உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்ன? நீங்கள் அதை போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுங்க? இந்த ஃபீல்டில் தான் ஏதாவது அச்சீவ் பண்ண பார்க்கணும். அதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். உங்களை பார்த்து மற்ற மாணவர்களுக்கும் நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் இல்லை, இது மாதிரி வரணும், அவங்களும் அப்டேட் பண்ணணும், நம்மளும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ்? நாசா இல்லை சார், அது US. பட் என்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள், அவ்வளோதான். சரி.